வளமுடன்க சுகந்தி அம்மா. வாழ்க வளமுடனும். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் நன்றிங்க அம்மா. சிறப்பான ஒரு அறிமுக உரையை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும், நல்லதொரு பஞ்சேந்திரிய தவத்தினை வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி புவனா அம்மா அவர்களும், நன்றியுரை வாழ்த்துரை கூறவிருக்கும் பேராசிரியர் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களும், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை தவ மையங்களுக்கு வாய்ப்புக்கு மிக்க நன்றி. இணைந்துள்ள பேராசிரியர்களுக்கும் வாய்ப்பு தந்த பேராசிரியர்களுக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பொறுமை. பொறுமை எங்கெல்லாங்க தேவைப்படுது? பொறுமை என்பது வாழ்வில நிறைய ஜெயிப்பதற்கு கூட எல்லா இடங்களிலுமே தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. எதிலும் அவசரப்பட்டோம்னா முறை மாறி செயல்கள் செய்து துன்பத்துக்கு உள்ளாகும்னு மகான்கள் சொல்றாங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் நிதானமா இரு, கோபப்படாத, பதட்டப்படாதன்னு சொல்லுவாங்க. நமக்கானது கிடைக்கும் வரையில் முயற்சி என்பதை நாம கைவிடாம பொறுமை காத்தால் கிடைக்க வேண்டியது அதுவே கிடைக்கும், கிடைத்தே தீரும்னு சொல்றாங்க. இதுக்கென வள்ளுவர் ஒரு குறள்ல எழுதியிருப்பாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அதாவது நிலமானது தன்னை தோண்டி தனது வளங்களெல்லாம் எடுக்கும் போதும் அழிக்கும் போதும் எப்படி அது அந்த நிலமானது பொறுமையுடன் அழிப்பவரையும் தாங்கி பிடித்து காத்து நிற்கிறதோ, அதே போல பிறர் பேசும் இகழ்வான வார்த்தைகளை பொருட்படுத்தாது பொறுத்து கொள்வதும் நிதானம் காப்பதும் தான் நன்றுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அதாவது நிலத்தினை ஆழமாக தோண்டணும்னா எத்தகைய விஞ்ஞான கருவிகள் மூலம் நம்ம பயன்படுத்துறாங்க இல்லைங்களா? அதே போல ஒருவன் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா கேலிகள், கிண்டல்கள், அவப்பேச்சு, இன்னும் நிறைய வழி நிறைந்த பாதைகளை கடப்பது வேணும்னு சொல்றாங்க. அதுதான் தலையாய பண்புன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஒரு விஷயம் நமக்கு தகுந்தபடி, அதாவது நமது விருப்பப்படி நடக்கலைன்னா இன்றைய தலைமுறையினர் என்ன செய்யறாங்க, துவண்டு போவது உண்டு இல்லைங்களா? நிறைய வீட்டுகள்ல நிறைய மாணவர்களை நம்ம பாக்குறோம் தானே. கவலை கொள்வதும் மனச்சோர்வு அடைவதும் உண்டு. இதெல்லாம் நடப்பது உண்டு தானே, நம்ம பாக்குறோம் தானே. ஒரு மரத்துல பூ பூக்கணும், காய் காய்க்கணும்னா அதற்கென ஒரு அவகாசம் உண்டுதான் இல்லைங்களா? விதை போட்டு 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 தண்டு, இலை, செடி, அப்புறம் மரமாகி பயனளிக்கும் வரை நம்ம பொறுமை காக்கணும் தான். ஒரு குழந்தை வயிற்றிலிருந்து பிறக்கணும்னா கூட மறைமுகமாக பாதுகாப்பாக தாயின் கருவறையில வளரணும். அந்த நாட்கள் நம்ம கொடுக்கணும். பருவம் வந்தவுடன் 9 முதல் 10 மாதம் வரையில் தான். அதற்கு பிறகு 9 மாசத்துக்கு 10 மாசத்துக்குள்ளதான் அந்த குழந்தை வயித்துக்குள்ள இருக்க முடியும். அப்புறம் அதற்கு பிறகு ஒரு நாளோ ஒரு மாதமோ நம்ம எடுத்துக்கிட்டு பிறந்து வாழ்ந்து நம்ம அந்த குழந்தைய உள்ளேயே வைக்க முடியுமா? அந்த பருவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வெளியேறதுக்கான அதோட முயற்சியை அது பொறுமையா செய்யுது இல்லைங்களா? நம்ம எல்லாம் சீக்கிரமே நான் எடுக்கணும், சீக்கிரம் ஒரு 3 மாசத்துலயே வெளியே வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதை முழுமை அடைஞ்சுதான் அந்த குழந்தை வருதா? 10 மாதம் வரையில் பொறுமை காத்தால்தான் ஆரோக்கியமுள்ள குழந்தைய நம்ம பெற முடியும் இல்லைங்களா? சூழ்நிலைகளை அனுசரித்து வாழும் போதுதான் இந்த உலகமானது நாம வாழ தகுந்த ஒரு நல்ல மனிதன் ஆகிறோம், நல்ல இடமாகவும் ஆகுது. தன்னுடைய உழைப்பை நம்பி செய்யும் எந்த ஒரு செயலும் ஒருபோதும் தோற்பதில்லைன்னு சொல்றாங்க. அதனால நம்ம விடாமுயற்சியுடன் செயலை செய்தால் பலன் கண்டிப்பா உண்டுன்னு சொல்றாங்க. கடன் கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, பிரச்சனை தான். கொடுத்தால் உறவு தேயுது. கடன் கொடுக்கும் போதே நம்மளுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற உறவு தேய ஆரம்பிக்குது. ஆனா வாங்கினா மரியாதை அங்கிருந்து தேய ஆரம்பிக்குது. அதனால உழைப்பை மட்டுமே நம்பி அதற்கேற்ப செலவினை திட்டமிட்டு செய்யணும்னு சொல்றாங்க சுவாமிஜி. வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கும். அங்க சமநிலையை தேடுவதை விட சமாளித்து பொறுமை காப்பதே புத்திசாலித்தனம்னு வள்ளுவர் சொல்றாங்க. அதாவது சந்தன மரத்தினை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறாது. அதே போலத்தான் பொறுமை கொண்ட மனிதர்களும் எத்தகைய இடர்கள், துன்பங்கள் வந்தாலுமே நிதானம் காத்து செயல்படுவாங்க. ஏன்னா நிதானத்தை ஒருபோதும் பொறுமை காத்து வருவங்க விடமாட்டாங்க. முழு பக்குவம் என்பது விரும்பியது கிடைக்காவிட்டாலும்
விரக்தி அடையாமல் பொறுமையாக இருப்பதுதான் சொல்றாங்க. அதாவது முழு முழு பக்குவம் ஒருத்தனுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட பரிசோதிக்கணும்னா, விரும்பியது கிடைக்காவிட்டாலும் விரக்தி அடையாமல் பொறுமையாக இருப்பதுதான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பக்குவம்னு சொல்றாங்க. அதாவது வெறுப்புடன் இருப்பவர்களால் குறையை மட்டுமே தேட முடியுமே தவிர, நிறைகளை வந்து தேட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு குடை கூட பாரமாகத்தாங்க இருக்கும். எப்பன்னா மழை நின்ற பிறகு. இந்த கொடை வந்து மழை இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த கொடையானது முக்கியத்துவம் தெரிஞ்சு நம்ம எடுத்துட்டு போவோம். மழை நின்ற பிறகு அது கூட நம்மளுக்கு வந்து ஒரு சுமையா தான் இருக்கும். இல்லைங்களா? பொறுமை எப்போதுமே நமக்கு பெருமையைத்தான் வாங்கி தரும்னு நம்மளுக்கு மகான் மகான் நம்மளோட அருள் தந்தை வந்து சொல்றாங்க. வாழ்க்கையில் உயர்வுக்கு போக வைக்கும்னு சொல்றாங்க. இந்த பொறுமை மட்டும் இருந்துச்சுன்னா, மேலும் மேலும் வந்து உயர்வுக்கு வந்து போக வைக்கும்னு சொல்றாங்க. குரோதம், அதாவது கோபத்தின் வெளிப்பாடு என்பது பலவீனத்தை குறிக்கும்னு சொல்றாங்க. எவரொருவர் ஒரு காரியத்தை செய்ய முடியாது, எவர் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய முடியாது போகுதோ, அப்பதான் வந்து சினம் என்பது வருதுன்னு சாமிஜி சொல்றாங்க. அதாவது 6 தீய குணங்களில் சினத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா, பொறுமையாக்க சொல்றாங்க அருள் தந்தை. பொறுமை கடலினும் பெரிதுன்னு நம்மளுக்கு வந்து வள்ளுவர் வந்து சொல்றாங்க. அதாவது பொறுமை கடலினும் பெரிதுன்னு நம்ம பள்ளிகள்ல கூட நம்ம வந்து படிக்கும்போது நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. நாமும் பரீட்சை எழுதி திருக்குறள்ல வந்து 2 மார்க் வாங்கியிருப்போம். இல்லைங்களா? பொறுமைக்குரிய பொறுமையுடைமை அப்படிங்கிற குறள்ல வந்து நம்மளுக்கு அந்த குறள வந்து நம்மளுக்கு ஆசிரியர் கத்துக் குடுத்திருப்பாங்க. வாழ்க்கைக்கு எப்படி பொறுமை உதவுதுன்னு பார்த்தோம்னா, பொறுமை என்பது கசப்பானது தான். ஆனால், உடலுக்கு சில கசப்பான சுவையும் நம்மளுக்கு தேவைதான் சொல்றாங்க. பசிக்குதுன்னா அரிசி, சாதம் ஆகுற வரையில வந்து நம்ம வந்து பொறுமை காத்தா தான் பசிக்கு சாப்பிட முடியும். இல்லைங்களா? அரை வேக்காட்டுல நம்ம சாப்பிட முடியுமா? உடல் உபாதைகள் தானே வரும். அதே போல விதை போட்டால் முளைக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து காத்திருப்பது அவசியம்னு சொல்றாங்க. அவசர காலகட்டத்துல பரபரப்பான சூழல்ல வந்து பொறுமை என்பது வந்து அனைவருக்குமே சிறந்த குணம்னு சொல்றாங்க. அதாவது தியானத்தால் நம்மளுக்கு 6 தீய குணங்கள் வந்து மாறுவதை வந்து நம்ம வந்து உணர்றோம் தானே! சிறு வயதிலிருந்தே தியானத்தை வந்து கத்துக்கிட்டோம்னா, கோபம் வந்து நம்மளுக்கு அதாவது சிறு வயதிலிருந்தே நம்ம வந்து பொறுமைய கத்துக்கிறதுக்கு தியானத்த பழகிட்டோம்னா, கோபம், அந்த முரண்டு அது வந்து குறையும்னு சொல்றாங்க. அதாவது நாட்டை ஆளும் அரசனுக்கு கூட கோபம் வந்து நல்லதல்ல அப்படின்னு சொல்றாங்க. பொறுமைதான் அவசியம் நாட்டை ஆள்பவனுக்குன்னு சொல்றாங்க. ராமரின் மனைவி சீதைக்கு நிறைய பக்குவமும், பொறுமையும் இருந்ததால தான் இன்று வந்து வந்து காவியங்கள்ல வந்து பேசப்படுறாங்க. இல்லைங்களா? அதே மாரி குந்தி தேவி கிட்டயும் நிறைய வந்து பொறுமை வந்து இருந்துருச்சு. அதாவது வள்ளுவனின் மனைவி வாசுகியின் பொறுமையும் இன்னைக்கு காவியமாச்சு. காந்தியின் மனைவி கஸ்தூரிபாயும் இன்னைக்கு அவங்களோட இது காவியமா இருக்குது. பாரதியின் மனைவி செல்லம்மா பொறுமை காத்ததுனால தான் இன்னும் நிறைய நம்மளோட மகரிஷி ஐயாவின் மனைவி லோகாம்பாள் அம்மாவின் பொறுமையும், பக்குவமும், நிதானமும் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு அவங்கள பத்தி, அவங்களோட பொறுமைய பத்தி நம்மளுக்கு நிறைய வகுப்புகள்ல வந்து நம்ம அன்றாடம் கேட்கிறோம். இல்லைங்களா? படிக்கிறோம். பொறுமை இன்றளவும் வந்து பேசப்படுது. அவங்கள எல்லாமே. நமது ஆசானின் மனைவி, மனைவியருமே பொறுமையில வந்து மிக சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. அம்மாவின் தியாகம் வந்து நிறைய வந்து சொல்லலாம்னு சொல்றாங்க. வாழ்க்கையே அர்ப்பணித்து வாழ்ந்த புண்ணியவதி தானே நம்மளோட அருள் தந்தையின் மனைவி லோகாம்பாள். சுவாமிஜியின் தத்துவ ஆராய்ச்சிக்கு நிறைய வந்து அந்த அம்மா வந்து உதவி இருக்காங்க. இருவரின் கருமையும் தூய்மை பெற்றது இல்லைங்களா? அதனாலதான் இருவரும் ஒருவருக்கொருவர் உயர்ந்த எண்ணத்துடன் வந்து வாழ்ந்திருக்காங்க. நமக்கு விக்கல் வந்தால் தண்ணீர் எப்படி முக்கியமோ, அதே போல சிக்கல் வரும்போது பொறுமை வந்து முக்கியம்னு சொல்றாங்க. விக்கலுக்கு எப்படி தண்ணி தேவைப்படுதோ, அந்த மாதிரி சிக்கலுக்கு நம்மளுக்கு பொறுமைங்கிறது, அந்த இடத்துல நிதானம்ங்கிறது காத்து நம்ம வந்து முடிவுகள பின்னாடி தள்ளி போட்டு நம்ம எடுக்கணும்னு சுவாமிஜி சொல்றாங்க. ஏன்னா, குழம்பிய மனதிற்கு அமைதி என்பது மிகவும் அவசியம்னு சொல்றாங்க. ஒரு ஒரு நிமிட பொறுமை 10 வருட அமைதிக்கு சமமாகும்னு புத்தர் வந்து சொல்றாரு. ஒரு நிமிஷத்துல நம்ம எடுக்கிற அந்த அமைதிக்கு 10 வருட அமைதிக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துல நம்ம பொறுமைய கையாண்டுட்டோம்னா, ஒருத்தர் கோவப்படுறாங்க, ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நம்ம அந்த பொறுமை காத்தோம்னா, 10 வருட அமைதிக்கு சமமாகும்னு புத்தர் சொல்றாங்க. காலையில் ஒரு நிமிட அவசரம் தானே வாழ்க்கையில வந்து விபத்துக்குள்ளாகுது இல்லைங்களா? அந்த வண்டியில போறோம், வாகனத்துல போறோம். அது நிதானம் காத்து நம்ம போனோம்னா, வாழ்க்கையில விபத்துக்கு உள்ளாகாம இருக்கலாம்.
ஒரு கணம் பொறுமை என்பது பெரும் பேரழிவை தடுக்கும்னு சொல்றாங்க. ஆனா, ஒரு கண பொறுமையின்மை என்பது முழு வாழ்க்கையையுமே அழித்து விடும்னு சொல்றாங்க. அதுக்காக மெதுவாக நம்ம வந்து அ வ அது ஒரு மெதுவாக வளரும் மரங்களை வந்து சிறந்த பலனை தருதுன்னு சொல்றாங்க. மெதுவா வளர்ற மரம் தான் அது வந்து சிறந்த பலன குடுக்குமாம். அதாவது மூங்கில் மரத்த இதுக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. மூங்கில் மரமானது வச்சு ஒரு 7 வருஷம், 5 வருஷம் வரைக்கும் அது மரமே ஆகாது. அதுக்கப்புறம் அது தன்னோட வேர ஊன்றி எப்படி வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் அது விருட்சமா வளருதோ, அது போல வந்து பொறுமையா வளர்ற மரமும், பொறுமையா இருக்கிற மனுஷனும் ஒரு உந்துதலாகவும், நல்ல ஒரு உத்வேகத்தோடையும் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. நமது கோபத்தை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் வரையில் எங்கும் த தவறு என்பது வந்து நடக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம கோபம் மட்டும் நம்மள கட்டுப்படுத்தினால், அது பேரழிவை உண்டு பண்ணும்னு சொல்றாங்க. அதுதான் வஞ்சத்தை தூண்டிவிடும்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதாவது சினத்தை வந்து ஒரு சிலர் வந்து ஒருத்தர பிடிக்கல அப்படிங்கும்போது, சினத்தை வந்து என்ன செய்வாங்க, சந்தர்ப்பம் வரும்போது பழிவாங்கும் எண்ணத்த கொண்டு செயல்படுவாங்க. இல்லைங்களா? நெறைய பேர பார்க்குறோம்ல. எனக்கான நேரம் வரட்டும். அந்த இடத்துல வந்து நான் வந்து அவங்கள பழி வாங்குறதுக்கும், அவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கும் தயங்க மாட்டேன் அப்படிங்கிறது, அந்த ஊர் வாசகங்கள்ல சொல்றாங்க தானே. அது சினத்த வந்து சந்தர்ப்பம் வரும்போது பழிவாங்கும் எண்ணம் கொண்டு செயல்படும்போது தான் வஞ்சமாக மாறத் துவங்குது. அதாவது வஞ்சமாக மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வஞ்சத்த நம்மளுக்கு மன்னிப்பாக குடுக்க சொல்றாங்க. 6 தீய குணங்கள. பிறருடைய சிறப்பையும், உயர்வையும் கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத போதுதான், அந்த பொறாமை வந்து உருவாகுதுன்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ ஒருவர் நம்மிடம் சினம் கொள்ளும்போது, பொறுமையாக இருப்பது சிறந்த சிறந்ததுன்னு சொல்றாங்க. அது அதாவது பொறுமையாக இருக்கும்போது தான், சினத்தால் வரும் சில கேடுகள் வந்து தவிர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. சினம் இல்லையெனில், அதனால் எழுகிற வஞ்சமும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அந்த சினம் இல்லைன்னா, அது எப்படி வஞ்சமா மாறும்? அந்த சினம் வந்து அங்கேயே பொறுமையா வந்துருது. இல்லைங்களா? அந்த வஞ்சம் வந்து மன்னிப்பா போயிருது. அப்போ பொறாமை வ பொறு பொறாமை இல்லாது போகுது அந்த இடத்துல வந்து. அன்னை தெரசாவின் கையிலும், புத்தர் கையிலும் எச்சிலை உமிழ்ந்து துப்புகையில் பொறுமையத்தான் வந்து அவங்க வந்து காத்து நின்னாங்க. ஏன்னா, அவர்கள் உமிழ்ந்து துப்பியதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அவங்க சொன்னாங்க. அவர் குடுக்குறது அவரோட இது. நான் வாங்கிக்கிட்டா தானே அது எனக்கு அப்படின்னு நெனைச்சாங்களாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பேச்சு வழக்காக, "நான் எவ்வளவோ பொறுமையோடு தான் நான் வந்து இருந்தேன். ஆனா, எனக்கு சினம் வரும்படியாக அவங்க செயல வந்து செஞ்சுட்டாங்கன்னு" சொல்லுவாங்க. பொறுமைங்கிறது கடலினும் பெரிதுன்னு சொல்ல முடியாதாம். ஏன்னா, எல்லை என்பதே அதற்கு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்குள்ளும் அடக்க முடியாதுன்னு கடல விட பெருசுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கடலுக்குள்ள அந்த அளவுக்குள்ள கூட அடக்க முடியாதுன்னு வள்ளுவர் வந்து சொல்றாரு திருக்குறள்ல கூட. திருக்குறள்ல சொல்லுவாங்க வள்ளுவர், "குணம் என்னும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது" அப்படின்னு வள்ளுவர் வந்து ஒரு குறள்ல சொல்றாரு. பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் அ எண்ணற்றதுன்னு சொல்றாங்க. அந்த பொறுமையா இருந்துட்டோம் அப்படின்னம்னா, அதோட வர்ற அந்த நன்மை வந்து எண்ணற்றதுன்னு சொல்றாங்க. அதுபோல சினத்தால் வரும் கேடுகளும் வந்து எ எண்ண எண்ணிறந்தனவாம்ன்னு சொல்றாங்க. அந்த நம்ம சினப்பட்டோம் அப்படின்னம்னா, அதுல வர்ற கேடுகளும் வந்து எண்ணிறந்தன அப்படிங்கிறாங்க. எண்ணற்றது அப்படிங்கிறாங்க. அறவாழ்வு வாழ்பவர்களிடம் சினமானது வந்து ஒரு நிமிடம் கூட தங்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, பொறுமையால் மட்டுமே சினத்தை வெல்ல முடியும்னு உணர்ந்தவங்க தான் அந்த அறவாழ்வு வாழ்றவங்க. அதனால தானே சுவாமிஜி வந்து சினத்தை தவிருங்கன்னு சொல்றாரு. அதற்கான பயிற்சி முறைகளையும் நமக்கு பழக சொல்றாங்க தானே. ஒரு முறை வந்து விவேகானந்தர் வந்து ரயில்ல வந்து பயணம் செய்தபோது, அந்த ரயிலில் வந்து 4 பெண்கள் வந்து அவரை மிரட்டியபடி, "நீயே காவி உடையில சாமியார் வேஷம் போட்டுட்டு இருக்க. உனக்கு எதுக்கு இந்த கைகள்ல கடிகாரம், கை கடிகாரம், வாட்சு உனக்கு அலங்காரம்" அப்படின்ட்டு அவங்க வந்து செ பேசியிருக்கிறாங்க. இந்த வாட்ச வந்து கழட்டி குடுன்னு அதட்டி கேட்டாங்களாம். இவர் தான் மகானாச்சே! பொறுமையாகவே கேட்காத மாதிரியே உட்கார்ந்துட்டு தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். அந்த பெண்கள் வந்து விடுற மாதிரியே இல்லையாம். இந்த ஒரு காவி வேட்டி கட்டினவர அவர சீண்டி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி அந்த பிள்ளைங்களுக்கு. இப்ப மட்டும் வாட்ச கழட்டி தரலைன்னா, நாங்க 4 பேருமே வந்து எங்ககிட்ட நீ தவறுதலாக நடக்க பார்த்தேன்னு ரயில் ரயில்வே ரயில்வேல வந்து நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த வாட்ச கழட்டி குடு. அப்படி குடுக்கல அப்படின்னா, நீங்க எங்ககிட்ட தவறுதலாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நாங்க கூச்சல் போடுவோம்ன்னு சொல்றாங்களாம். விவேகானந்தரும் அமைதியாக உட்கார்ந்து நிதானம் காத்தாராம். ஒரு பேப்பரையும், பேனாவையும் தந்து, கை சாடையில எனக்கு வந்து காதும் கேட்காது,
வாயும் பேச வராது. நீங்க என்ன சொல்றீங்களோ, இந்த பேப்பர்ல எழுதி காட்டுங்கன்னு விவேகானந்தர் வந்து அந்த பெண்கள் பக்கம் அந்த பேப்பரையும், பேனாவையும் நீட்டினாராம். அந்த பெண்களில் ஒருவர் வந்து பேப்பர்ல எழுத ஆரம்பிச்சாங்களாம். "நீயோ பண்டாரம், சாமியாரு, உனக்கெல்லாம் எதுக்கு வாட்சி? மரியாதையாக கழட்டி குடுன்னு" எழுதி காட்டினாராம். பேப்பரையும், பேனாவையும் வாங்கிய விவேகானந்தர், "இப்ப நீங்க என்ன வேணும்னாலும் கூச்சல் போட்டு கத்துங்கன்னு" சொன்னார். அந்த பெண்கள் கேட்டு அசந்தே போயிட்டாங்களாம். அப்போ ஒருவர் நம்மை கேலியும், கிண்டலும், சீண்டியும் பார்க்கும்போது, அந்த இடத்தில வந்து பொறுமையாக கையாள்வது மிக, மிக அவசியம்னு சொல்றாங்க. ஏன்னா பேப்பர்ல அந்த பொண்ணுங்க வந்து எழுதி குடுத்துட்ட சாட்சி வந்து அவருக்கு இருக்கு. எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், அவங்க எழுதி குடுத்த பேப்பர் இவர் கையில இருக்குது. இதுதாங்க மகான்கள். மகான்கள் எந்த ஒரு செயல செஞ்சாலும் யோசிச்சு பொறுமையா நிதானம் காத்து இருப்பாங்க. கோபம் என்பது நேசிப்பவர்களை கூட வெறுக்க வைக்கும்னு சொல்றாங்க. ஆனால் பொறுமை என்பது வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைக்கும்னு புத்தர் வந்து சொல்றாரு. ஆடம்பரம் என்பது போலியான வறுமைன்னு சொல்றாங்க. அதாவது ஆடம்பரம் என்பது போலியான வறுமைக்கு சமமாக சொல்றாங்க. அதே போல மனநிறைவு என்பதுதான் வற்றாத பொறுமைன்னு சொல்றாங்க. மனநிறைவு வந்துட்டாலே குற்றம், குறை, ஆசை, கோபம் நீங்கி பொறுமை வந்து நம்மகிட்ட வந்து வந்துடும்னு சொல்றாங்க. அப்போ மனநிறைவு எங்கெங்க வரும்? நம்ம தவமும், தற்சோதனையும் செய்யும்போது மட்டும் தான் நம்மளுக்கு மனநிறைவுங்கிறது வரும். அதோட சேர்ந்து மௌனமும் நம்ம செய்யும்போது தான் நம்மகிட்ட பொறுமைங்கிற அந்த பலமே நம்மளுக்கு வரும்னு சொல்றாங்க. ஒரு புத்திசாலியினால் சாதிக்க முடியாததை கூட சில நேரங்கள்ல வந்து ஒரு பொறுமைசாலி வந்து சாதித்து விடுவான்னு சாமிஜி வந்து சொல்றாங்க. புத்திசாலிங்கிறவன் எல்லா அறிவிலையும் தெளிவா இருந்தாலுமே, அந்த அவனால வந்து சாதிக்கக்கூடிய அந்த இது வந்து அவன்கிட்ட பொறுமை இல்ல அப்டின்னா, சாதிக்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் அனைவருமே புலன் கவர்ச்சியால் மயங்கி ஆண்மை நிலையை மறந்து போய், அந்த அருகுண வயமாகி துன்பப்படுறாங்கன்னு சொல்றாங்க. காந்தியடிகள் சொல்லுவாங்க, "கண் பார்வை அற்றவன் மட்டும் குருடன் இல்லை. தனது குற்றங்களை உணராதவனும் குருடன் தான்னு" சொல்றாங்க. காந்தி தாத்தா என்ன சொல்றாங்க? காந்தியடிகள் என்ன சொல்றாங்கன்னா, கண் பாரை கண் பார்வை இல்லாதவன் மட்டுமே குருடன் இல்ல இந்த உலகத்துல. தனது குற்றங்களை உணராதவன் கூட குருடன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனது குற்றம் என்ன அருகுணங்களை வந்து சரி செய்யாமல் இருப்பவர்கள் தான் சொல்றாங்க. அது அவங்க வந்து ஆன்மீகத்திற்கு வந்த பின்னரும் சரி செய்யாம இருந்தாங்கன்னா, அந்த வினைப்பதிவு அத வந்து கழிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த ஆன்மீகத்திற்கு வந்த பின்னர் சரி செஞ்சாதான் வினைப்பதிவுகள் இன்றி நம்ம வந்து வாழ முடியும்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணை வந்து நம்ம திருமணம் செய்து தருகிற தாய், தந்தை, அவங்க உறவுக்காரவங்க கூட அந்த பெண்ணுகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போற இடத்துல, வாழுற இடத்துல யார் என்ன சொன்னாலும் கோபப்படாம, எதிர்த்து பேசாம, பொறுமையாக நடந்துக்கணும்னு தானே" அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பக்குவம் சொல்லி, அவங்க அனுப்பி வைப்பாங்க. இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் தானே திருமணங்கள்ல, திருமணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பெரியவங்க, சொந்தக்காரவங்க, உறவுக்காரவங்க எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. அந்த பொண்ணுகிட்ட நெறைய வந்து பேசுறத நம்ம அட்வைஸ் பண்றத நம்ம கேட்டுருக்கோம் தானே! அப்போ அடுத்த முறை கடந்து வாழ்வு இனிமையாக வாழணும்னா, பொறுமையானது வந்து கடைப்பிடித்தே ஆகணும்னு சொல்றாங்க. குடும்பத்துல வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு ஒருவர் குரலை உயர்த்தி சண்டை போடும்போது, ஒருவர் அமைதி காத்தால் தான் பிரச்சனை வந்து அங்க வளர்றத வந்து தடுக்க முடியும்னு சாமிஜி சொல்றாங்க. சாலையில வந்து பொறுமை சாலையில் நம்ம பயணம் செய்யும்போது பொறுமை உயிரை காத்திடும்னு சொல்றாங்க. அதே போல படிப்பினில் பொறுமை நமக்கு அறிவை வளர்க்க உதவும்னு சொல்றாங்க. தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் வாழ்க்கையை வந்து இனிமையாக்கும்னு சொல்றாங்க. அதே போல கோபத்துல வந்து நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும் இருந்தால் வாழ்வானது அனுசரிப்புடன் பொறுமையாக நகரும்னு சொல்றாங்க. உடைந்து போக 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உயர்ந்து வளர ஒரே வழிதான் பொறுமை. அதுவே நமக்கு பெருமையை தேடி வரும்னு மகரிஷி ஐயா வந்து சொல்றாங்க. பசுவை போன்று அறிவாக இரு. அதே போல எருமை போன்று பொறுமையாக இருன்னு பழமொழி வந்து சொல்லுவாங்க. எருமையானது அதுல மேல மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தாலும், அது அப்படியே தான் நிக்கும். இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், நம்ம அடமொழியா நம்ம பிள்ளைங்கள வந்து நம்ம எரும மாடு, எரும மாடுன்னு திட்டுறோம். அந்த எரும மாடுகிட்ட இருக்கிற பொறுமைய நம்ம ஒரு நிமிஷம் நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த எரும மாடுன்னு நம்ம வந்து திட்ட மாட்டோம். அதே மாரி பசு என்பது அறிவாக இருக்கும். அத உதாரணமா அறிவுள்ள ஜீவனா இரு, நன்றி உணர்வோட இரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பசுவானது என்ன ஒரு விஷத்த குடுத்தாலும் அது வந்து அந்த அ தொண்டைக்கு கீழ வந்து இறக்காதாம். இறக்காம என்ன செய்யும், தன் பால வந்து தூய்மையா வந்து குடுக்கக்கூடியது தான் அந்த பசுன்னு சொல்றாங்க. பசுகிட்டவும் பொறுமை இருக்கு.
அன்பு இருக்கு. நம்ம தாய்மை கிட்ட இருக்கிற அன்பு மாரி பசுகிட்டயும் இருக்கு. எல்லா விலங்கினங்கள்ட்டயுமே இருக்குது. இல்லைங்களா? பொறுமைங்கிறது எல்லா விலங்குகிட்டயும் இருக்குது, மனுஷரிடத்துலயும் இருக்குது. அது எங்க கையாளணுங்கிறது தான், அது நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் வந்து தெரியல. அப்போ தவமும் தற்சோதனையும் தான் நம்மை வந்து பக்குவப்பட வைக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப பக்குவம் வந்ததுனாலே, பொறுமை வந்து நம்மளுக்கு வந்துடுது தானே! 1 மணி நேரத்துல வந்து நம்ம 40 அடி தான் நடக்கவும், நகரவும் முடியுமா நத்தைகளுக்கு. எவ்வளவு பொறுமையான இனம் பாருங்க. நத்தை வந்து சீக்கிரம் போகணும், என்னோட எல்லைய அடையணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட அது நினைக்காது. அதே போல எறும்பும் அப்படித்தான். மழை வருது அப்படின்னா, அதுக்கு தேவையான உணவுகள வந்து பொறுமையா அதோட இடத்துல போய் வச்சுருமாம். மழை வந்தா அதோட உணவு கிடைக்காது அப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஏன்னா லேசான இனம் இல்லையா? எறும்பு சுறுசுறுப்பானது கூட. ஆமையும் இது போலத்தான். பொறுமைசாலி தான். இல்லைங்களா? ஆமைக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். ஆமையுமே பொறுமையா, மெதுவா நகரக்கூடியது தான். அப்போ பொறுமையின் உறைவிடமே புத்தர் தான்னு சொல்லுவாங்க. அந்த உறைவிடமா, பொறுமைக்கு உதாரணம் புத்தர வந்து சொல்றாங்க. இப்படி நிறைய மகான்களை வந்து நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். பொறுமையால் வந்து நிறைய அடைந்ததை அ நெறைய பேர் நம்ம பயிற்சிக்கு வந்த பிறகும் கூட, நான் வந்து நிதானமா, பொறுமையா சுவாமிஜி பயிற்சிகள்ல கத்துக்கிட்டத செஞ்சேன். எனக்கு நான் நாள அ காலப்போக்குல வந்து என்னிடம் உள்ள அந்த பதிவுகள் குறையிறத என்னால உணர முடியுது அப்படின்னு சொல்றது நெறைய ஃபீட்பேக் நம்ம பார்க்குறோம். நெறைய பேர் பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா எப்படி இருக்காங்கங்கிறதையுமே நம்ம வந்து நாள்தோறும் நம்ம சிந்தனை கேட்கும்போதும் பார்க்குறோம். நெறைய வந்து YouTubeல பார்க்குறோம், புத்தகங்கள்ல பார்க்குறோம். அவங்க சொல்ற கருத்துக்கள நம்ம கேட்கிறோம். எப்படி இருந்தேன், இதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நெறைய ஆணித்தரமா அந்த பயிற்சிய கட்டியா பிடிச்சுக்கிட்டவங்க நெறைய வந்து நன்மை அடைஞ்சத வந்து நம்ம சொல்றத கேட்கிறோம். இல்லைங்களா? பொறுமை தான் சில இடங்கள்ல வந்து ஒரு அ ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை நடக்குது அப்படின்னா, அத வந்து தூண்டி விடுறது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட கோபத்த வந்து நம்ம வந்து தூண்டி விடுற வகையில வந்து நம்ம அவங்ககிட்ட பே பேசக்கூடாது. அந்த நேரம் அமைதி காக்கணும், பொறுமை காக்கணும். அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும், அவங்கள கூட்டிட்டு போயி. அதுதான் வந்து சிறந்த பண்புன்னு மகரிஷி ஐயா சொல்றாங்க. இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொருத்த வேண்டிய இடத்துல வந்து நம்ம சரியா பொருத்துனா தான், அந்த பொறுமை கூட நம்மளுக்கு பொருந்தும். இல்லைங்களா? இங்கே போய் குழப்பி நம்ம போய் மாத்தி பொருத்துனோம்னா, இந்த இதுல வந்து நம்ம பொருத்த முடியுமா? சரியான இதுல வந்து நிதானமும், பக்குவமும், பொறுமையும், யோசனையும் இருந்தா தான் நம்ம வந்து கரெக்ட்டா தேர்ந்தெடுத்து, அந்த கட்டங்கள்ல வந்து நம்ம பொருத்த முடியும். அதே போல பொறுமை வந்து எங்க பொருத்தணுமோ, அந்த இடத்துல சினம் கொள்ற இடத்துல நம்ம வந்து பொறுமை பொருத்திக்கிறணும். அதுதான் வாழ்க்கையில மேல மேல வந்து இனிமையாக்கும் அப்படின்னு சொல்லி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் பொறுமையோடு இருப்போம். பிறர் எது சொன்னாலும் சரி, நம்மள எவ்வளோ ஒரு கிண்டல் பேசினாலும் சரி, அவதூறுகள் பேசினாலும் சரி, எந்த இடத்துல நம்ம பொறுமை காக்குறோமோ, அவங்களே ஒரு சில நேரத்துல சரி இவங்க வந்து பொறுமை காக்குறாங்க, பயிற்சியில இருக்காங்கன்னு தானே விலகி போயிருவாங்க. அதனால எப்போ எந்த இடத்துல நம்ம பொறுமை காத்து நம்ம போகணுமோ, அது வீணே போகாது. எப்போதுமே நம்மளுக்கு உயர்வை தான் தரும், பலனை தான் தரும். பக்குவத்தையும், நிதானத்தையும் கற்றுக்கொண்டு நாம எடுத்துக்கிட்ட பயிற்சியை பொறுமையா செய்வோம், பலனடைவோம் என்று கூறி எனது சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்பு தந்த நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை அறங்காவலர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.